தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பு அறிவித்துள்ளது. பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 990 காசுகள் உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த அதிரடி விலையேற்றத்தால் சென்னையில் 2246 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட வணிக சிலிண்டர் இன்று முதல் 3237 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லி, மும்பை உள்ளிட்ட பிற முக்கிய நகரங்களிலும் வணிக சிலிண்டர் விலை 3000 ரூபாயை கடந்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் விலையினால் உணவக உரிமையாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் பெரும் கவலையடைந்துள்ளனர். அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 928 ரூபாய் 50 காசுகளுக்கே விற்பனையாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர் விலை 993 ரூபாயாக மீண்டும் உயர்த்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக எரிவாயு விலை உயர்வால் சிறிய உணவகங்கள், டீ கடைகள் மற்றும் வணிகர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக விமர்சித்தது. மேலும் கடந்த 4 மாதங்களில் மட்டும் வணிக எல்பிஜி சிலிண்டர் விலை 1518 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டில் 8 மாதங்கள் மீதமுள்ள நிலையில் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என அவர்களது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படும் என்றும், எனவே இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. வணிக சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல் தேர்தல் முடிந்தவுடன் சிலிண்டர் விலையை மத்திய அரசு ஏற்றியிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். வணிக சிலிண்டருக்கான விலையை தொடர்ந்து 5 கிலோ சிலிண்டரின் விலையும் உயர்ந்துள்ளது. 261 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச விமான நிறுவனங்களுக்கான எரிபொருள் விலையை சுமார் 5% உயர்த்துவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மை மற்றும் உலகளாவிய தேவை அதிகரிப்பு ஆகியவையே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. விமான நிறுவனங்களின் ஒட்டுமொத்த இயக்கச் செலவில் சுமார் 40% எரிபொருளுக்காகவே செலவிடப்படுகிறது. தற்பொழுது கிலோ லிட்டருக்கு 5% விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் சர்வதேச விமானங்களின் பயண கட்டணத்தை உயர்த்த நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. கோடை விடுமுறை காலம் என்பதால் வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இந்த விலை உயர்வு பயணிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது சர்வதேச விமானங்களுக்கு மட்டுமே இந்த உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் உள்நாட்டு விமான எரிபொருள் விலையிலும் மாற்றங்கள் வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பயண கட்டணம் உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை விமான நிறுவனங்கள் விரைவில் வெளியிடும் என்று தெரிகிறது. ஏப்ரல் மாதத்திற்கான ஜிஎஸ்டி 2,42,702 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 8.7% அதிகரித்துள்ளது.
தமிழகத்திற்கான ஜிஎஸ்டி பகிர்வாக 8,413 கோடியாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 46% அதிகம் என மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகம் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் நிலையில் முடிவுகளை ECI NET செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உழைப்பாளர் தினத்தையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பூங்காவில் மே தின நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், நாம் உழைத்த உழைப்பிற்கான பலன் வரும் 4ஆம் தேதி கிடைக்கும் என்றும் எல்லாருக்கும் எல்லாமுமான நமது ஆட்சி தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிவப்பு நிற உடை அணிந்து வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் ஏவவேலு, KN நேரு, சேகர் பாபு, தொமுச நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான், அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் தொடரும் தொடரும். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்த பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுகையில், ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்க வேண்டும் என்றார். திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவார் என்றும், தேமுதிகவின் 10 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்த கேள்விக்கு மே 4ஆம் தேதிக்கு பிறகு பதிலளிப்பதாக கூறிய அவர், தன் மீதான விமர்சனங்களுக்கு வாழ்க வசவாளர்கள் என்பதே பதில் என தெரிவித்தார். எல்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஜஸ்ட் 2 days. அதனால ஒன்றும் இல்லை. 4ஆம் தேதி மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணிக்கு தெரிய போகுது ரிசல்ட். அதுக்குள்ள நம்ம ஓவர் ஹைப்போ, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ, ஓவர் கற்பனைகளோ தேவையில்லை. ஏன்னா ஒரே பழமொழி தமிழ்ல இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நாளை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு செல்கிறார். தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அவர் வழிபாடு நடத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனையில் விஜய் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாகூர் தர்காவிற்கு சென்று அவர் வழிபாட்டில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆன்மீக பயணத்திற்காக விஜய் இன்று இரவே வேளாங்கண்ணியில் உள்ள சொகுசு தங்கும் விடுதியில் தங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவரின் வருகையை முன்னிட்டு அந்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சின்னத்தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு என விஜய் புகைப்படத்துடன் யூடியூபில் இளையராஜா பாடலை பகிர்ந்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இளையராஜாவின் பதிவை இணையத்தில் பகிர்ந்து விஜய் ரசிகர்களும் தவேக தொண்டர்களும் தவேகாவை தொடர்புபடுத்தி கருத்து பகிர்ந்து வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பெட்டவாய் தலையில் அமைந்துள்ள தவேக தேர்தல் பணிமனை அலுவலகம் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காலையில் அலுவலகம் தீப்பற்றி எரிந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த கட்சி நிர்வாகிகள் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூர்யாவின் கருப்பு படை இசை வெளியீட்டு விழாவிற்கு த்ரிஷா வராதது குறித்து ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கான அழைப்புதல் மெயிலில் தொலைந்து விட்டது என அவர் கிண்டலாக பதிலளித்துள்ளார். தானும் இப்படத்தில் நடித்திருப்பதை படக்குழு இப்போதுதான் நினைவூட்டியதாகவும் பட டீசரை பகிர்ந்த ரசிகருக்கு த்ரிஷா பதிலளித்துள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. அழகர் மலையில் இருந்து புறப்பட்ட கள்ளழகரை 3 மாவடியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு எதிர் சேவை மூலம் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து தல்லாகுளம், புதூர் பகுதிகளில் வழிநெடுகிலும் பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி வழிபட நள்ளிரவில் தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து அதிகாலை 3 மணியளவில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள கருப்பணசாமி கோவில் முன்பாக உள்ள 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்று பகுதிக்குள் தங்க குதிரையில் வருகை தந்த கள்ளழகரை வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி வரவேற்றார். தீர்த்தபார நிகழ்ச்சியில் வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதரும் வகையில் பக்தி கோஷங்களுடன் வரவேற்றனர். தொடர்ந்து கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரை ஓரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.